ஹாய்ங்க, வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க உள்ள கிராசரியும், அங்க உள்ள கிராசரியும் ரேட் கம்பேர் பண்ண போறோம். இதுல 2 விஷயம். ஒண்ணு இங்க எல்பி கணக்குல தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல கேஜி கணக்குல போட்டிருப்பாங்க. எல்பி அப்படின்னா கிட்டத்தட்ட 453.7 கிராம் அந்த மாதிரி வரும். அரை கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எல்பி அப்படின்னா. அதுக்கப்புறம் இங்க ரேட் கெனடியன் டாலர்ஸ்ல போட்டிருக்கோம். இந்தியால ரூபீஸ்ல இருக்கும். ஒரு கேட் கிட்டத்தட்ட இப்போ 60 சம்திங் இந்தியன் ருபீஸ் வேல்யூ வரும். கேஜி கணக்குலையும் அண்ட் தென் இந்தியன் ருபீஸ் கணக்குலையும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஈஸியா அப்பதான் ரிலேட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த கடையில என்ன ரேட் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ளதும் நான் ஆன்லைன்ல தான் பிரைஸ் பார்த்து கம்பேர் பண்ண போறேன். இது ஒரு மாதிரி அப்ராக்ஸான கம்பேரிசன் தான், எக்ஸாக்டா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயே இந்த கடையில ஒரு ரேட் இருக்கும், இன்னொரு கடையில வேற ரேட் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த கடையில என்ன ரேட் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல இந்தியாவில் என்ன விலை இருக்கோ அது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ண போறேன். இது பாருங்க, நிறைய இங்கே வீட் ஃப்ளார் இருக்கும். ஆக்சுவலி ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்தவரையிலும் ஆட்டா அப்படின்னா அவங்க மைதா மாவை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வீட் ஒன்று இருக்கிறது, சப்பாத்தி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கடையில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி பில்ஸ்பெரிலாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சக்கி ஃப்ரெஷ்ஷும் ஆஷீர்வாதும் மட்டும்தான் இருக்குது. ஏன் பில்ஸ்பெரி இல்லைன்னு தெரில. பில்ஸ்பெரியில் பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பிராண்ட் இருக்குது. இங்கே லோக்கல் பிராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டன் டெம்பிள்னு ஒன்று இருக்கும். அது நான் மோஸ்ட்லி அதுதான் வாங்குவேன். சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா 5 கிலோ 1099. நம்ம ஊர்ல இந்தியாவில் 5 கிலோ 273 ருபீஸ். அப்புறம் ஆஷீர்வாத் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 1899 கேட். இந்தியாவில் 500 ருபீஸ். இங்க எல்லாத்தோட ரேட்டும் ஹோல் நம்பரா இருக்காது. இப்போ நம்ம ஊர்ல 500 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி இருக்காது. லைக் சேல் எல்லாம் போடுவாங்கல்ல 999 ஒன்லி, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ரேட் 699 அப்படின்னு சொன்னேன்னா $6.99. ஸோ எல்லாத்தோட ரேட்டுமே இப்படிதான் இருக்கும். 499 அப்படின்னா $4.99. ஸோ நான் சொல்லும் போது அது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. லைக் அதை 4 டிஜிட், இப்போ 400 கேட் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இட்ஸ் $4.99, 499 அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் ரேட்ஸ் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குது பாருங்க. பொட்டுக்கடலை விலை ரொம்ப ஜாஸ்தி இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ நாள் நான் அது ப்ரைஸ் பார்த்ததில்ல. ஏன்னா ஒரு டைம் வாங்குவோம், அதுவே ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா சட்னிக்கு மட்டும்தானே போடுவோம், வேறு எதுக்கும் போட மாட்டோம். ஸோ அதனால அது நான் பெருசாக பார்த்ததில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 900 கிராம்ஸ் 449 கேட் போட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 117 ருபீஸ் 900 கிராம்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை. இதுதான் நம்ம கைக்குத்தல் அரிசி. இது அரிசி காலியாக போகுது, அதனால இதில் 2 பேக் வாங்கிக்கணும். இது 8 எல்பி பேக்கு. இதில் நிறைய பிராண்ட் இருக்கும். அது எல்லாமே ஸ்ரீலங்கன் பிராண்ட்ஸ் தான். ஒருத்தங்க கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பிராண்ட் சொல்லுங்கன்னு. ஆக்சுவலி நீரு, வாணி அப்படின்லாம் பிராண்ட் இருக்கும். நான் எல்லா பிராண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பப்போ ஏதாவது ஒரு பிராண்ட் ஆஃபரில் போடுவான், அந்த பிராண்டு நான் எடுத்து ட்ரை பண்ணுவேன். சம்டைம் உடச்ச அரிசி போடுவான், அது மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். உடச்ச அரிசி வாங்கிடக்கூடாது. பாருங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஆக்சுவலி அங்கே ஒரு கோடவுன் இருக்கும் எங்கள் ஏரியாவில். அந்த கோடவுனில் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வாங்கி பார்த்துருக்கேன். அது க்ளோஸ்டு பேக்காக இருக்கும். ஸோ உள்ள ரைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல இந்த மாப்பிள்ளை சம்பா. அப்போ கூட எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் கூட சிறுதானியம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம கவனரிசி மாதிரி தான் இருக்குது. இங்கே மாப்பிள்ளை சம்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இங்கே 5 kg 19.99 கேட் போட்டிருந்தான். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் 730 ருபீஸ் தான். அடுத்து பருப்பு அண்ட் பயிர். இந்த செக்ஷனில் பருப்பு அண்ட் பயிர் இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் வச்சுருக்கான் பாருங்கள். இங்கே யூஸ்வலாகவே எல்லாமே பெரிய பெரிய பேக்காக தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி சின்ன பேக் வராது. அதோட பெரிய பேக்காக வாங்கினா கொஞ்சம் டாலர்ஸும் வித்தியாசம் இருக்கும். இப்போ 4 எல்பி பேக் வச்சுருப்பான், 8 எல்பி பேக் வச்சுருப்பான். 4 எல்பி 2 பேக் வாங்குறதோட 8 எல்பி வாங்கினா நம்மளுக்கு ஒரு 50 சென்ட்ஸ் அட்லீஸ்ட் இல்லை $1 கிட்ட சேவ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பெருசாக உள்ளது தான் வாங்குவோம். பாசிப்பருப்போட விலை, பாசிப்பருப்புனா எல்லோ மூங் தால், அதோட விலை இங்கே பார்த்தீங்கன்னா 4 கிலோ 1199 கேடு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 கிலோ 716 ருபீஸ். அடுத்து பிளாக் சன்னா, கருப்பு கொண்டக்கடலை, அது இங்கே 4 கிலோ 999 கேட். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 480 ருபீஸ். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா இங்க 4 கிலோ 999 கேட். நம்ம ஊர்ல 4 கிலோ 494 ருபீஸ். உளுந்தம்பருப்பு பாத்தீங்கன்னா 2 கிலோவே 699 கேட். இங்க நம்ம ஊர்ல 2 கிலோ 340 ரூபாய். அப்புறம் தூர் தால், துவரம் பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பு,
அது இங்க பாத்தீங்கன்னா 4 கிலோ வந்து 1399 CAD. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 772 rupees. நான் வந்து இங்க உள்ளதோட விலை வந்து CADன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கெனடியன் டாலர்ஸ். வெறும் டாலர்னு சொன்னா USDன்னு சில பேர் மிஸ்இன்டர்பிரட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் சொல்லும்போது CAD அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இதயம் நல்லெண்ணெயோட விலை பார்க்கலாம். இங்க வந்து 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயோட விலை வந்து 999 CAD. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 459 rupees. இந்த ஏரியாவில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுருப்போம்ல, வெந்தயம், சீரகம், கடுகு அதெல்லாம் இங்கே இருக்கும். அதோட ரேட்ஸ்லாம் பார்த்துடலாம். எப்படி கட்டமாக வந்து ஷெல்ஃபு போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்க. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். இங்கே கருப்பு மிளகு இருக்குல்ல, பிளாக் பெப்பர், அது வந்து இங்கே 400 grams வந்து 599 CAD. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 430 rupees தான். அடுத்து கிராம்பு வந்து 50 grams இங்கே பார்த்தீங்கன்னா 299 CAD. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 118 rupees. கடுகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 grams 249 CAD. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 54 rupees தான். சீரகம் வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா 200 grams வந்து 249 CAD. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் 85 rupees தான். அடுத்தது டாட்டா தூள் உப்பு இருக்குல்ல, அந்த தூள் உப்பு வந்து இங்கே வந்து 1 kg 199 CAD. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 24 rupees தான் 1 கிலோ. அடுத்து கொஞ்சம் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். இந்தியா கேட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 2699 CAD கனடாவில். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ 1388 rupees. அப்புறம் டில்டான்னு ஒரு ரைஸ் இருக்கும், அதுதான் வந்து பெஸ்ட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ். அதுதான் எப்பயுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட. அந்த டில்டா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 கிலோ 3599. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு, 1236 rupees போட்டிருக்காங்க. இந்த செக்ஷனில் வந்து மல்லி, மிளகா, கலர் வத்தல், அப்புறம் வந்து பொடி எல்லாம் இருக்கும். அவங்களே அரைச்சி சாம்பார் பொடி, மல்லிப்பொடி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மிளகா பொடி, கறி மசால் பொடி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்கும், நம்ம ஊரில் உள்ள பிராண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் உள்ள பிராண்ட்ஸும் இருக்கும். அந்த மல்லி வந்து 2 கிலோ இங்கே வந்து 899 CAD. இந்தியாவில் வந்து 566 rupees. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து நிறைய வெயிட், நிறைய மாதிரியான 400 grams பேக் இருக்குது, 800 grams பேக் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. உள்ளதுலேயே பெரிய பேக்காக எடுத்து அதோட ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணலாம். காஞ்ச மிளகா வந்து 400 grams 699 CAD. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 299 rupees தான். கலர் வத்தல் நிறைய வச்சுருக்கான், ஆனால் ஒன்றுத்துக்கு தான் ரேட் போட்டிருக்கான், அந்த ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அது வந்து 200 grams வந்து $199 இங்கே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 45 rupees. இந்த ஏரியாவில் பாருங்கள் ஜாம், ஜூஸ்லாம் இருக்குது. இந்த ஜாம்லாம் பிராண்ட் நம்மளுக்கு தெரியல, நம்ம ஊர் பிராண்ட் மாதிரி தெரியல. ஸோ டேங் வந்து நம்ம ஊரில் இருக்கும், டேங்கோடது வேணால் கம்பேர் பண்ணலாம் நம்ம. இங்கே 275 grams வந்து 299, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees. அடுத்து இந்த பிராண்டட் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா அதெல்லாம் இருக்கும்ல, அது பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ஆச்சி தான் இருக்கும். சக்தி இப்போ இருக்குது, முன்னாடிலாம் வராது. அதோட இங்கே மட்டும்தான் நான் சக்தி பார்க்குறேன், வேற எந்த கடையிலையும் பெருசாக சக்தி இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட் இருக்கும், தெலுங்கு பிராண்ட், ஷான், ஈஸ்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஈஸ்டர்ன் நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நார்த் இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்கும், எம்டிஆர் அந்த மாதிரி பிராண்ட்ஸும் இருக்கும். நம்ம வந்து ஆச்சி நம்ம ஊரில் கிடைக்கும் நிறைய. அப்புறம் சக்தி நான் யூஸ் பண்ணுவேன் சக்தி, அதனால அது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஆச்சி சாம்பார் தூள் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 1399 CAD. இங்கே நம்ம ஊரில் வந்து 367 rupees தான். அதுக்கப்புறம் ஆச்சி மட்டன் மசாலாலாம் இருக்குல்ல, அது எல்லா மசாலாவுமே ஜென்ரலாக எல்லா மசாலாவுமே இங்கே வந்து 200 grams எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 299 CAD. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பட் பொதுவாக வந்து ஆவரேஜாக 200 grams வந்து 104 rupees இருக்குது. அப்புறம் சக்தி மசாலா எல்லாமே, சக்தியிலையும் எல்லா மசாலாவுமே வந்து 200 grams பேக் எல்லாம் 299 CAD போட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் மட்டன் மசாலா சக்தி பார்த்தீங்கன்னா 124 rupees. 200 grams ஆஃப் மட்டன் மசாலா வந்து இந்தியாவில் 124 rupees. தந்தூரி சிக்கன் பவுடர் பார்த்தீங்கன்னா 200 grams வந்து 249 CAD. இங்கே இந்தியாவில் வந்து 192 rupees. இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 500 grams 449 CAD போட்டிருக்கான். நம்ம ஊரில் வந்து 500 grams பார்த்தீங்கன்னா ஒரு 32-33 ரூபா தான் இருக்குது. நம்ம ஊரில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 33 ரூபா போட்டிருக்கான். ஹால்டிராம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த 200 grams பார்த்தீங்கன்னா இங்கே 399, இந்தியாவில் வந்து 50-55 rupees தான் இருக்குது. மேகி மசாலா நூடுல்ஸ் அந்த ஒரு கியூப் இருக்கும்ல 280 grams, அது வந்து இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா $289 போட்டிருக்கான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 56 rupees தான். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.